இருக்கும். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், உன்னை உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன். இந்த வரிகளெல்லாம் யாருக்காக சொன்னார்? நமக்காக தான் சொன்னார். ஆனால் நம்ம இதை வாசிக்கிறது இல்லை, இந்த வசனத்தை பிடிச்சிக்கிறது கிடையாது. நாம் இப்படி பிடிச்சுக்கொள்ளாத இந்த வசனம் தான் நம்மளோட வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும், பிசாசை ஜெயிக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகாது இருக்கிறோம். அதனால தான் தாவீது ராஜா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என் கருவமுட கண்கள் கண்டது. அவர் நல்ல ஆண்டவர், ரொம்ப கஷ்டத்தில் போனார். அவர் பட்ட பாடல் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ராஜாவாயிட்டாரு அப்படிலாம் இருக்கும்போது தெரியும். அப்போ நினச்சி பார்க்குறான், வாழ்க்கையில் தன்னை கருத்தை நடத்தி கொண்டு வந்த விதம், அவரோட மனைவி பிள்ளைகளை கருத்தை நடத்தி கொண்டு வந்த விதம், இப்போ இருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானம். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா தெரியும். 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே போடப்பட்டிருக்கிறது, என் கருவை உட கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உட புஸ்தகத்தில் எழுதியிருந்தது.